யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் நண்பர் ஜெபதுரை. பாதுகாப்பின் சில நிபுணங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபயர் சேஃப்டி சம்பந்தமான 50 பேசிக்கான கேள்வி பதில்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். Which of the following is the leading cause of house fire? Option A cooking, Option B electrical problems, Option C candles, Option D smoking. எந்த காரணத்தினால வீடுகளில் அதிகமாக தீ பிடிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் ஏ குக்கிங் தான் வந்து சரியான ஆன்சர். What is the number you should call if there is an fire accident? Option A 100, Option B 102, Option C 101, Option D 108. எந்த நம்பருக்கு ஃபயர் எமர்ஜென்சி ஆச்சுன்னா நம்ம கால் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 101. Which of the following is the best way to put out a small fire? Option A water, Option B blanket, ஆப்ஷன் சி ஃபயர் எக்ஸ்டிங்யூசர், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சின்ன ஃபயர் அணைக்கிறதுக்கு எது பெஸ்ட் மெத்தட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், ஆல் ஆஃப் த அபோவ். அதாவது அதை வாட்டர் வச்சு அணைக்கலாம், பிளாங்கெட்டை வச்சு அணைக்கலாம், ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வச்சும் சின்ன ஃபயர்ஸை நம்ம அணைக்கலாம். வாட் ஷுல் யூ டூ இஃப் யுவர் க்ளோத்ஸ் கேட்ச் ஆன் ஃபயர்? ஆப்ஷன் ஏ ஸ்டாப், ட்ராப் அண்ட் ரோல், ஆப்ஷன் பி போர் வாட்டர் ஆன் த ஃபயர், ஆப்ஷன் சி ட்ரை டு ரிமூவ் யுவர் க்ளோத்ஸ், ஆப்ஷன் டி ரன் அவுட் சைட். உங்களோட ட்ரெஸ்ஸில் தீ பிடிச்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டாப், ட்ராப் அண்ட் ரோல். அதாவது உங்கள் உடையில் தீ பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல நிற்கணும், நின்றுட்டு கீழே படுக்கணும், அடுத்து வந்து ரோல் ஆகணும் அப்படிங்கிறத ஆன்சர். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட் அ ஃபயர் இன் த கிச்சன்? ஆப்ஷன் ஏ நெவர் லீவ் த குக்கிங் அன்அட்டெண்டட், ஆப்ஷன் பி கீப் ஃப்ளேமபிள் ஐட்டம்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்டவ், ஆப்ஷன் சி கிளீன் த ஓவன் ரெகுலர்லி, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். கீழ்காணும் வழிகளில் எந்த வழியில் வந்து கிச்சன் ஃபயர் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். அதாவது எப்போவுமே வந்து நம்ம கிச்சனில் எந்த ஒரு ஃபுட்டையும் குக் பண்ணிட்டு இருந்தோம்னா அதை அன்அட்டெண்டாக விடக்கூடாது. அதே மாதிரி கிச்சனில் ஸ்டவ் பக்கத்தில் தீ பிடிக்கக்கூடிய பொருட்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவன் ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதை ரெகுலராக க்ளீன் பண்ணணும். இதுதான் ஆன்சர். வாட் ஷுல் யூ டூ இஃப் யூ ஆர் ட்ராப்ட் இன் அ பர்னிங் பில்டிங்? Option A stay low to the ground and try to find a way out, Option B cover your mouth and nose with a wet cloth, Option C try to call for help, Option D all of the above. கீழ்காணும் செயல்களில் நீங்கள் எதை செய்வீங்க ஒரு எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்கில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படி கேட்குறாங்க. இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ளோர் லெவலில் குனிஞ்சு ஏதாவது வெளியே போகிறதுக்கு வழி இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷன் பியில் வந்து உங்களோட மவுத்தையும் நோஸையும் வந்து ஈரமான துணியில் மூடி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் வந்து வேறு யாரையாவது உதவிக்கு அலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயமே வந்து ஒரு எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக செய்யணும். வாட் ஷுல் யூ டூ இஃப் யூ ஆர் இன் அ பில்டிங் அண்ட் யூ ஹியர் த ஃபயர் அலாரம்? ஆப்ஷன் ஏ ஸ்டே வேர் யூ ஆர் அண்ட் வெயிட் ஃபார் சம்மன் டு கம் கெட் யூ, ஆப்ஷன் பி கோ டு த நியரஸ்ட் எக்ஸிட் அண்ட் லீவ் த பில்டிங் இமிடியட்லி, ஆப்ஷன் சி ட்ரை டு புட் அவுட் த ஃபயர் பிஃபோர் லீவிங், ஆப்ஷன் டி கால் சம்மன் டு ஆஸ்க் வாட் டு டூ. நீங்கள் ஒரு பில்டிங்கில் இருக்கும்போது ஃபயர் அலார்ம் கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் பி தான் ஆன்சர், கோ டு த நியரஸ்ட் எக்ஸிட் அண்ட் லீவ் த பில்டிங் இமிடியட்லி. பக்கத்தில் இருக்கிற எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு உடனடியாக போயிட்டு அந்த பில்டிங்லேருந்து வெளியே போயிடணும் அதுங்கிறது ஆன்சர். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ஸ்டோர் ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ்? ஆப்ஷன் ஏ இன் ஏ கூல் ட்ரை பிளேஸ், ஆப்ஷன் பி இன் ஏ லாக்டு கேபினெட் அவே ஃப்ரம் ஹீட் சோர்சஸ், ஆப்ஷன் சி இன் த கிச்சன் நெக்ஸ்ட் டு த ஸ்டவ், ஆப்ஷன் டி இன் த கேரேஜ் நெக்ஸ்ட் டு த கார். கீழ்காணும் வழிகளில் ஒரு தீப்பிடித்து எரியக்கூடிய லிக்யூடை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சிறந்த வழி எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி இன் ஏ லாக்டு கேபினெட் அவே ஃப்ரம் ஹீட் சோர்ஸஸ் தான் வந்து ஆன்சர். அதாவது ஒரு மூடப்பட்ட கேபினெட்டில் பக்கத்தில் எந்த ஒரு ஹீட் சோர்ஸும் இல்லாத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறத ஆன்சர். த ஸ்டாண்டர்ட் கலர் ஃபார் ஃபயர் அப்ளையன்சஸ் அண்ட் ஃபயர் ஹசார்ட் இஸ்? ஆப்ஷன் ஏ எல்லோ, ஆப்ஷன் பி ப்ளூ, ஆப்ஷன் சி ரெட், ஆப்ஷன் டி கிரீன். ஃபயர் மற்றும் ஃபயர் சம்மந்தமான உபகரணங்கள் மற்றும் ஆபத்துகளை குறிக்கிறதுக்கு எந்த கலரை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆன்சர் வந்து சி ரெட். அதாவது சிகப்பு கலரில் தான் ஃபயர் மற்றும் ஃபயர் சம்மந்தமான ஆபத்துகள் அது சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் எல்லாத்துக்கும் குறிச்சிருப்பாங்க. வாட் இஸ் த பெஸ்ட் வே டு எஸ்கேப் ஃப்ரம் எ பர்னிங் பில்டிங்? ஆப்ஷன் ஏ டேக் த எலிவேட்டர், ஆப்ஷன் பி யூஸ் த ஸ்டேர்ஸ், ஆப்ஷன் சி ஜம்ப் அவுட் ஆஃப் த விண்டோ,
ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். கீழ்காணும் வழிகளில் எந்த வழி சிறந்த வழி ஒரு எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்லேருந்து வெளியே வர்றதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். யூஸ் த ஸ்டேர் கேஸ். எப்பொழுதுமே வந்து எரிஞ்சிட்டு இருக்க பில்டிங்லேருந்து வெளியே வர்றதுக்கு லிஃப்ட் எலிவேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்டேர் கேஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். Which of the following should be kept at least 3 feet away from the heater? Option A curtains, option B furnitures, option C clothes, option D all of the above. கீழ்காணும் எந்த பொருட்களை ஒரு ஹீட்டர்லேருந்து மினிமம் 3 feet டிஸ்டன்ஸில் வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஆல் ஆஃப் தி அபவ். அதாவது கர்டைனோ ஃபர்னிச்சரோ இல்லை க்ளோத்ஸோ ஹீட்டர்லேருந்து மினிமம் 3 feet டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கணும். What is the most important thing to have in every room in case of fire? Option A fire extinguisher, option B a smoke detector, option C a flashlight, option D a first aid kit. கீழ்கண்டவற்றில் எது வந்து ஃபயர் ஆச்சுன்னா எல்லா ரூம்லையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏ ஸ்மோக் டிடெக்டர். இதுதான் வந்து ஆன்சர். எல்லா ரூம்லேயும் வந்து ஸ்மோக் டிடெக்டர் ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தீ பிடிச்சதை இமிடியேட்டாக அது வந்து கண்டுபிடிச்சி ஃபயர் அலாரம் மூலமாக மற்றவங்களை அலர்ட் பண்ணி அது மூலமாக நம்ம ஈஸியாக ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க எல்லோரும் ஈஸியாக எவாக்குவேட் ஆகிறதுக்கும் உதவி பண்ணோம். What should you do if you can't escape your house during a fire? Option A stay in your room and wait for the fire department. B jump out of the window. C open a window and yell for help. D close the door and block all the gaps with towels and blankets. தீ பிடிச்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களால் எஸ்கேப் ஆக முடியலன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதில் ஆப்ஷன் டி அதுதான் வந்து ஆன்சர். க்ளோஸ் த டோர் அண்ட் பிளாக் எனி கேப்ஸ் வித் டவல்ஸ் அண்ட் பிளாங்கெட். அதாவது ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, நீங்கள் உள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரூமுக்குள்ளே சும்மா கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, விண்டோவிலே ஜம்ப் பண்ணி குதிக்கக்கூடாது, அதே மாதிரி விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹெல்ப் சொல்லி கத்தக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ரூமில் போயிட்டு ஃபுல்லாக வந்து ப்ராப்பராக அடைச்சிட்டு அதில் வந்து எல்லாத்தையும் டவல்ஸை வச்சு சீலிங் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்மோக் உள்ள வந்து உங்களுக்கு வந்து சஃபோகேஷன் ஆகாமல் இருக்கும். Which of the following gas supports and sustains the fire? Option A sulfur, option B oxygen, option C carbon dioxide, option D nitrogen. கீழ்கண்ட கேஸில் எந்த கேஸ் வந்து ஃபயர் வந்து தொடர்ச்சியாக எரியறதுக்கு வந்து உதவி பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் பி ஆக்சிஜன் தான் ஆன்சர். How can you prevent electrical fires in your home? Option A avoid overloading electrical outlets. Option B check cords and plugs regularly for wear and tear. Option C keep flammable object away from electrical appliances. Option D all of the. உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் மூலமாக தீ பிடிக்கிறத எப்படி நம்ம தவிர்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ். அதாவது எப்போவுமே வந்து எலக்ட்ரிக்கல் அவுட்லெட்டை வந்து ஓவர்லோட் பண்ணக்கூடாது. எப்போவும் ப்ளக் பாயிண்ட்டு கேபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி அது எதுவும் டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். எப்பொழுதும் கேபிள் ப்ளக் பாயிண்ட் சாக்கெட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதில் எதுவும் டேமேஜ் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எந்த ஒரு தீப்பிடிக்கக்கூடிய பொருளையும் எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ்லேருந்து தூரமான இடத்துல வைக்கணும். இந்த மூணையும் செஞ்சோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஃபயர் ஆகாமல் நீங்கள் தடுக்க முடியும். What should you do if see a pan catch a fire on the stove? Option A pour water on the fire. Option B move the pan to a different burner. Option C smother the fire with a lid. Option D turn off the stove and evacuate the building. உங்கள் வீட்டில் ஸ்டவ்வில் வச்சுருக்கிற ஒரு பேனில் தீ பிடிச்சினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் ஆப்ஷன் சி அதான் ஆன்சர். ஸ்மூதர் த ஃபயர் வித் லிட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கோரி ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க, அது கிடையாது. ரெண்டாவது அந்த எரிஞ்சிட்டு இருக்க பேன் எடுத்து இன்னொரு பர்னரில் தூக்கிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் கிடையாது. ஸ்மூதர் த ஃபயர் வித் லிட் அப்படின்னா அந்த சட்டி மேலே ஒரு மூடியை வச்சு மூடி அந்த ஃபயரை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சியில். டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேன் ஆஃப் த ஸ்டவ் அண்ட் எவாக்குவேட் த பில்டிங். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் பில்டிங் விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். Which of the following is the common source of heat? Option A chemical energy, option B electrical energy, option C mechanical energy, option D all of the above. கீழ்கண்டவற்றில் எவை வந்து ஒரு வெப்பத்தை உருவாக்கக்கூடிய காரணியாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். இது வந்து கெமிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் எனர்ஜியாக இருக்கலாம். இந்த மூணும் சேர்ந்து ஃபயரை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். What should you do first if you see a fire in a school? Option A run and hide. Option B call 101. Option C pull the fire alarm. Option D try to put out the fire yourself. ஒரு ஸ்கூலில் தீ பிடிச்சிட்டுனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி புல் த ஃபயர் அலாரம். எப்போயுமே ஸ்கூலில் தீ பிடிச்சினா ஃபயர் அலாரம் புல் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்க மக்கள்லாம் வந்து எவாக்குவேட் ஆயிடுவாங்க. அப்புறம் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு ஃபயர் ஃபைட்டிங் டீம் வந்து ரீச் ஆவாங்க.
What type of extinguisher is no longer suitable for use? Option A, foam. Option B, halon. Option C, carbon dioxide. Option D, water. கீழ்கண்ட ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் டைப்பில் எந்த டைப் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சூட்டபிள் கிடையாது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி வந்து ஹேலான் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் தான் வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ணுறதுக்கு சூட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்யூசரும் இப்போ அவைலபிள் இருக்குது. ஃபோம், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர்லாம் அவைலபிள் இருக்குது. வாட் ஷுல் யூ டூ இஃப் யூ ஃபைண்ட் ஃபயர் ஒர்க்ஸ்? ஆப்ஷன் ஏ, லைட் தம். ஆப்ஷன் பி, கிவ் தம் டு an adult. ஆப்ஷன் சி, த்ரோ தம் அவே. ஆப்ஷன் டி, கீப் தம் ஃபார் லேட். நீங்கள் எங்கேயாவது கீழே இருந்து ஒரு வெடி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கு. இதில் ஆப்ஷன் பி அதான் ஆன்சர், கிவ் தம் டு an adult. அதாவது நீங்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கீங்க, எங்கேயாவது வெடி கிடக்குன்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா அதை போய் பற்ற வைக்கக்கூடாது, அதை எடுத்து தூக்கி வீசக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு நாள் அதை வெடிப்போம்னு சொல்லிட்டு பத்திரப்படுத்தி வைக்கக்கூடாது. டைரெக்டாக பெரியவங்ககிட்ட போய் கொடுக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்யணும். அதான் ஆன்சர். ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவெண்ட் ஃபயர்ஸ்? ஆப்ஷன் ஏ, லீவ் த கேண்டில்ஸ் பர்னிங். ஆப்ஷன் பி, லீவ் த ஸ்டவ் unattended. ஆப்ஷன் சி, கீப் ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட் அவே ஃப்ரம் ஹீட் சோர்சஸ். ஆப்ஷன் டி, ப்ளே வித் ஃபயர். கீழ்கண்ட வழிகளில் எந்த வழி வந்து பெஸ்ட் வழி அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஃபயரை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர், கீப் ஃப்ளேமபிள் ஆப்ஜெக்ட் அவே ஃப்ரம் த ஹீட் சோர்சஸ். எப்போவுமே வந்து எரியக்கூடிய பொருட்களை ஹீட் சோர்சஸ்லேருந்து தள்ளி வச்சோம் அப்படின்னா ஃபயர் ஆகிறத நம்ம முற்றிலும் தவிர்த்திட முடியும். வாட் ஷுல் யூ டூ இஃப் யூ see someone else cloth catch on fire? ஆப்ஷன் ஏ, pour water on them. ஆப்ஷன் பி, cover them with a blanket. ஆப்ஷன் சி, hit them to put out the fire. ஆப்ஷன் டி, run away. உங்கள் கூட இருக்கிற இன்னொருத்தரோட உடையில தீ பிடிச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், cover them with a blanket. இதில் வந்து அவங்க மேலே தண்ணியை ஊற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து அவங்கள அடித்து அவங்க மேலே பிடிச்சிருக்கிற ஃபயரை அணைக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் ஓடி போயிருங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்சர் கிடையாது. ஆன்சர் வந்து கவர் தம் வித் பிளாங்கெட். ஒரு பெரிய பிளாங்கெட் எடுத்துகிட்டு வந்து அவங்களை கவர் பண்ணணும் அப்படி சொல்லி தான் ஆன்சர். விச் ஆஃப் த கிளாஸ் பி ஃபயர்? ஆப்ஷன் ஏ, ட்ராஷ். ஆப்ஷன் பி, மெட்டல். ஆப்ஷன் சி, கேசலின். ஆப்ஷன் டி, க்ளோத். கீழ்கண்டவற்றில் எது வந்து கிளாஸ் பி ஃபயர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. கிளாஸ் பி ஃபயர்னா அது வந்து லிக்விட் ஃபயர், அதனால் ஆப்ஷன் சி, கேசலின் தான் வந்து ஆன்சர். The correct way to extinguish the fire to aim? Option A, at the center. Option B, at the base. Option C, at the top. Option D, at the side. சரியான முறையில் ஒரு தீயை அணைக்கிறதுக்கு அந்த தீயில் எதை ஏம் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க. சென்டரில் ஏம் பண்ணணுமா, இல்லை பேஸில் ஏம் பண்ணணுமா, இல்லை டாப்பில் ஏம் பண்ணணுமா, இல்லை சைடில் ஏம் பண்ணணுமா சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி, அட் த பேஸ். அதாவது எப்போவுமே வந்து தீயின் அடிப்பக்கத்தில் ஏம் பண்ணி தான் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணணும். அதுதான் வந்து ஆன்சர். How to put the fire out? Option A, cooling. Option C, starvation. Option C, smouldering. Option D, all of the above. ஒரு தீயை எந்த மெத்தடில் அணைக்கலாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தி அபவ் தான் ஆன்சர். இதில் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூலிங் மெத்தடில், அதாவது தீ பிடிக்கிறதுக்கு ஹீட் ஃபியூல் ஆக்சிஜன் தேவை. இதில் ஹீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெத்தட் பேர் கூலிங் மெத்தட் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டார்வேஷன், அதாவது ஹீட் ஃபியூல் ஆக்சிஜனில் ஃபியூவல் நீங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டார்வேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தரிங் மெத்தட், ஹீட் ஃபியூல் ஆக்சிஜனில் ஆக்சிஜன் நீங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டீங்க, அது ஸ்மூத்தரிங் மெத்தட். இந்த 3 மெத்தடை வச்சுமே நம்ம வந்து ஃபயர் ஃபைட்டிங் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன் தடுப்போம்.